ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா அடினியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டனால அடினியமில் வெயில் காலத்தில் என்னென்ன பண்ணலான்றதை பார்ட் பை பார்ட்டாக பார்க்கலாம். இந்த பார்ட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்ரூட்டிங் அண்ட் ரீபாட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் நம்ம ரீபாட்டிங் பயப்படாமல் நம்ம பண்ணலாம். என்ன மாதிரி செடி எல்லாமே நம்ம பண்ணலான்னா இந்த மாதிரி சாம்பிளிங்ஸ் எல்லாமே மொத்தமாக இருக்கிறத நம்ம இப்போ தனியாகவும் நம்ம எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில தொட்டி எல்லாமே உடஞ்சிருக்கும். இந்த செடியை நம்ம இப்போ ரீபாட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரே தொட்டியில் ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் இருந்துட்டு அதில் சரியாக பூ பூக்கலைன்னாலும் அந்த செடியை நம்ம இப்போ ரீபாட் பண்ணலாம். இந்த மாதிரி மொத்தமாக நம்ம ஒரு அவசரத்துக்கு வச்சுருப்போம். இந்த செடிகளும் இப்போ நம்ம ரீபாட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறனால ஒரு செடிக்கு அதோட சத்து போவோம், இன்னொரு செடிக்கு சத்து பற்றாக்குறையாகிட்டு அதோட பூவும் சரியாக வைக்காமல் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரீபாட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இவங்கள தான் நான் ரீபாட் பண்ண போகிறேன். எப்படி இருக்காங்க பாருங்கள். எல்லா தொட்டிலும் பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் வச்சுட்டேன். அவசரத்துக்கு வச்சனால இப்போ பூ வைக்கிற ஸ்டேஜுக்கு ஆகிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம ரீபாட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு செடிக்கு சத்து போகும், ஒரு செடிக்கு சத்து போகாது. இதில் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நல்லா ஒரு சில செடியெலாம் நல்லா பெருசாக இருப்பாங்க. இது பாருங்கள், நல்லா எவ்வளோ பெருசாகி அழகாக பூ வச்சுருக்கு. ஒரு சில செடியிலுமே பார்த்திங்கன்னா சின்னதாகவே தான் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே ஒரே இதாக வளரல. இதில் பாருங்கள், இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதோட பூ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 செடி மொத்தமாக வச்சுருப்பேன். இதில் இருக்க பூ பாருங்கள், இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க எல்லாருமே தான் நான் இன்றைக்கி நான் ரீபாட் பண்ண போகிறேன். நம்ம இந்த வெயில் சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ரீபாட் பண்ணோம்னா பயப்படாமல் நம்ம பண்ணலாம். ஏன்னா வெயில் காலத்தில் நம்ம பண்ணால் அந்த ஈரத்தினாலே எதாவது அழுகிடுமோன்ற மாதிரி பயப்படலாம். இந்த சமயத்தில் நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. பயப்படாமல் நம்ம ரீபாட் பண்ணலாம். அடினியம்கான மண் கலவை நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஆற்று மணல் அதிகமாகவும் கார்டன் சாயில் கம்மியாகவும், அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கவுடங் மெனூர் இல்லைனா வர்மி கம்போஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஆற்று மணல் தான் பண்ணுறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது அதை தான் அவங்களுக்கும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இது கேட்குறீங்க, எம்சாண்ட் கேட்குறீங்க. எம்சாண்டோட ரிசல்ட் நான் ஏற்கனவே பண்ணி போட்டிருக்கேன். அதில் நம்ம ரீபாட் பண்ணலாம். ஆனால் செடியோட வளர்ச்சி அந்த மாதிரி நமக்கு ஆற்று மணல் வைக்கிற அந்த அளவுக்கு நமக்கு அதில் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி இது எல்லாமே நான் ரீபாட் பண்ணிவிட்டு பார்ட் 2ல் நம்ம வெயில் காலத்தில் என்ன நம்ம அடினியம்க்கு நெக்ஸ்ட்டு பண்ணலான்றதை நான் டீட்டெயில்டாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். நம்மளோட சேனல் விராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.